ராத்திரி ஆச்சுன்னா கீழே இருக்க பானைக்கு பசிக்குது, பகலாச்சுன்னா மேல இருக்க பானைக்கு பசிக்குது. வைக்கிறவனே கிடைக்க மாட்டான். சரி, இப்போதைக்கு ஆர்டர் பண்ணிப்போம். எல்லாம் காலி பாட்டிலா இருக்கு. கொஞ்சமாவது சரக்கு அடிச்சா நல்லா இருக்கும். ஐயோ, சரக்கு ஃபுல்லா காலி ஆயிடுச்சே. இப்ப வெளியே போய் வாங்கிட்டு வரணுமா? என்ன பண்ணலாம்? டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லலாம். தாமினி, தாமினி, நான் சொன்னேன்ல போர்ட் மீட்டிங்ல இருக்கேன்ட்டு. நானே உனக்கு கால் பண்றேன். இரு ஒரு நிமிஷம், நான் திரும்ப உனக்கு கால் பண்றேன். இரு. ஹலோ மேடம், நான் ஆன் தி வேல இருக்கேன் மேடம். 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபுல் பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வந்து தரியா? நான் உனக்கு ஃபோன் பே பண்றேன். சரி மேடம். டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டையும் சேர்த்து கொடுங்க. சரி, என்ன பிராண்ட் வாங்கணும்? மேடம், உங்க ஃபுட்டு, உங்க ஃபுல்லு டோட்டல் பில் 1250. வாங்கிட்டு வந்துட்டியா? தேங்க் யூ. உன் ஃபோன் பே நம்பர் சொல்லு. 9392884210. அடடா, யூபிஐ லிமிட் முடிஞ்சு போச்சே. ஐயோ மேடம், அப்ப கேஷ் கொடுத்துருங்க மேடம். கேஷ் இல்லப்பா, ஃப்ரெண்டு கூட வீட்ல இல்ல. அவகிட்ட தான் கேஷ் எல்லாம் இருக்கு. ஓ, அப்ப அவங்கள ஃபோன் பே பண்ண சொல்லுங்க மேடம். அவகிட்ட ஃபோன் பே ஜிபேன்னு எதுவுமே இல்ல. ஒரு 2 hours வெயிட் பண்றியா? அவ வந்துருவா. 2 hours-ஆ? மேடம், எனக்கு ஆர்டர்ஸ் வரும் மேடம். நீ 2 hours எந்த ஆர்டரும் எடுக்காத. நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா பே பண்றேன், ஓகேவா? நீங்க நல்லா குடிக்கிறீங்க மேடம். இந்த சூடான நேரத்துல கூட நீங்க நல்லா போடுறீங்க மேடம். நீ போடுறியா? மேடம், பெக் நீ போடுறியான்னு கேட்டேன். பெக்குனா? பொம்பளை நானே கேக்குறேன். ஆம்பளை நீ போடுறதுக்கு என்ன ஆச்சு? இங்க வா, போடு. நீங்க அவ்வளவு ஓபனா கேட்கும்போது எனக்கு போகணும்னு தான் தோணுது. தோணுதா? அப்படியே லேட் பண்ற? வந்து உன் தாகத்தை தீத்துக்கோ. அது இல்ல மேடம், நான் ஒரு ரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணேன்னா மினிமம் 4 ரவுண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நிறுத்துவேன் மேடம். போடு, எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு போடு. நான் கோஆபரேட் பண்றேன். கோஆபரேட் பண்ணுவீங்களா? அதான் கம்பெனி தரேன்னு சொல்றேன். அப்படின்னா ஓகே மேடம். ஓகே, டைனிங் டேபிள் மேல போடுறியா, சோஃபால போடுறியா, இல்ல பெட் மேல போடுறியா? மேடம், நீங்க அத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது என்னோட உணர்ச்சிகள் பீர் மாதிரி பொங்கி வருது மேடம். ஓஹோ, உன்கிட்ட அவ்வளவு வேகம் இருக்கா? ஒரு ரவுண்டுக்கும் எனக்குள்ள இருக்கிற வேகம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் மேடம். அப்படியா? உடனே வந்து இந்த ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட வேகம் என்னங்கறத நான் பார்த்தாகணும். A few moments later. சரக்கு போட்டா கண்ணா மின்னான்னு ஏதோ பண்ணணும் போல இருக்கு மேடம். கண்ணா பின்னானா? என்ன பண்ணணும்னு தோணுது? ஏதோ ஒன்னு ஸ்ட்ராங்கா பண்ணி சாதிச்சிடணும் போல இருக்கும் மேடம். நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணுவியா? ஸ்ட்ராங்கா பண்ணதானே மேடம் ஞாபகம் வச்சுப்பாங்க. நீ ஸ்ட்ராங்கா பண்ணுவேன்னு சொன்னா நான் எதுக்கு உன்னை வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லு. இப்பெல்லாம் எங்க ஸ்ட்ராங்கா பண்றவன் கண்ணுல மாட்றான். ஆஹா, நீங்க இப்படி என்கரேஜ் பண்ணும்போது இப்பவே ஏதோ ஒன்னு ஸ்ட்ராங்கா பண்ணணும் போல இருக்கு மேடம். நீ நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு தானே நான் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க மேடம்? அதான் நீ ஸ்ட்ராங்கா பண்ணா நான் உனக்கு கிஃப்ட் தருவேன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் மேடம். ஆமா, நீங்க என்ன மேடம் பண்றீங்க? வாங்கி வைக்கிறது. என்ன வச்சுப்பீங்க? கோல்ட வாங்கி வச்சுட்டு காசு கொடுப்பேன். வட்டி வியாபாரம். ஓஹோ, நல்ல வியாபாரம் தான். என்ன வியாபாரமோ என்னமோ, இப்பெல்லாம் எவனும் வைக்க மாட்டேன்றான். வைப்பாங்க. வச்சுக்கிறவங்க இருக்கிற வரையும் வைக்கிறவன் வச்சுக்கிட்டே தான் மேடம் இருப்பான். வைக்கணும், வச்சாதானே ஏன் பொட்டி நிறையும். பண பெட்டி தானே. தெண்ட சோறு. திவ்யா மேடம், உங்க பெட்டி நிறையணும்னு அங்க பிரதர்ஷனம் பண்ற மேடம். என் பெட்டி நிறையணும்னா நீ பண்ண வேண்டியது பிரதட்சணம் இல்லடா, பர்ஃபார்மன்ஸ்.
மேடம், சரக்கு அடிக்கும் போது நீங்க மனசுக்குள்ள பேசக்கூடாது, மனசை திறந்து பேசணும். அப்போல இருந்து நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன், உன் காதுல தான் கேட்கல. உன் காதை எடுத்துட்டு போய் நல்லா ஏஎன்டி டாக்டர் கிட்ட காமி. சரக்கு அடிச்சா இந்த எல்லாமே வேலை செய்யுமே. அப்ப சரக்கு அடிக்கலைன்னா உனக்கு வேலை செய்யாதா? ஐயோ, அது இல்ல மேடம். சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கிள் டோஸ்ல வேலை செய்யும், சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் டபுள் டோஸ்ல வேலை செய்யும் சொல்றேன். அப்போ உன்னோட டபுள் பர்ஃபார்மன்ஸ்னால என்ன டபுள் கா மிட்டாய் சாப்பிட வைப்பியா? இப்ப என்ன, உங்களுக்கு டபுள் கா மிட்டாய் சாப்பிடணும் போல இருக்கா? பின்ன எனக்கு ஆசை இருக்காதா? அதுக்கு என்ன, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்காக நான் டெலிவரி பண்றேன். நீ எனக்கு தேவையான டபுள் கா மிட்டாய் டெலிவரி பண்ணணும்னா என்னோட டபுள் காட் மேல தான் பண்ணணும். டபுள் காட் மேல டெலிவரியா? அது எப்படி பண்றது? டபுள் கான் மிட்டாய டபுள் காட் மேல தான் டெலிவரி பண்ணணுங்கிற விஷயமே தெரியலையே. நீ எல்லாம் ஒரு டெலிவரி பாயா? இந்த டெலிவரி டெஃபினிஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே. அப்பா, இந்த டெலிவரி பாய்க்கு என்னோட டிக்ஷன் டெலிவரி ஆக மாட்டேங்குதே. மேடம், எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா நான் இனிமே உனக்கு டெய்லி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதுதான். எடுத்துக்கோங்க டீச்சர். நீங்க கத்து கொடுத்த பாடம்லாம் கத்துக்கிட்டு பெரிய ஆளாகிறேன் நானு. நீ பெரிய ஆளானா எனக்கு என்னையா பிரயோஜனம்? என்ன பண்ணுமோ சொல்லுங்க மேடம், பண்ணிடுறேன். ஒரு பேமெண்ட்டை தவிர. எனக்கு பேமெண்ட் எல்லாம் தேவையில்லை, பெர்ஃபார்மன்ஸ் தான் தேவை. 100% பர்ஃபார்மன்ஸ் தருவோம் மேடம். 100 days பக்கா. நிஜமாவா? கன்ஃபார்மா மேடம்? நீ கன்ஃபார்ம்னு சொல்றதுனால கட்டில் கூட ரெடி. கட்டில் மேல பர்ஃபார்மன்ஸா? கட்டில் மேல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்? நீ கட்டில் மேல பண்ற பர்ஃபார்மன்ஸ்னால என்னோட வயிறு அப்படியே சந்தோஷத்துல பொங்கி வழியணும். மேடம், 3வது ரவுண்டு போனதுக்கு அப்புறம் தான் மைண்டுக்கு ஏறிச்சு மேடம் உங்க டிக்ஷனு. அம்மாடி, இப்பவாவது என்னோட டிக்ஷன் உனக்கு புரிஞ்சுதே. மேடம், உங்க கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன் மேடம். நீ என்னோட வயிறை நிரப்பி சந்தோஷத்துல துடிக்க வைக்கதான் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்க வயிற்றுல பால் பொங்கும், என் பைப்புக்கு ஆனந்தம் கிடைக்கும். நீ அப்படியே ஆனந்தமா என் வயிற்றுல பாலை வாத்தனா என் வயிற்றுல இருக்கிற பால் அப்படியே பெப்சி மாதிரி பொங்கி வழியும் பாரு. மேடம், உங்க பெப்சி பொங்குறதுக்குள்ள தப்பி தவறி என் லிம்கா லீக் ஆயிடுச்சுன்னா? லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே பைப்பை உடைச்சு போட்டுருவேன். மேடம், என் பெப்சி பொங்குனதுக்கு அப்புறம் தான் உன்னோட லிம்கா லீக் ஆகணும். நான் சாட்டிஸ்ஃபைட் ஆனதான் நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இது ரொம்ப வெறித்தனமா இருக்கு மேடம். அவ்வளவு வெறிலாம் இல்லனா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். அப்பா, உங்க வெறித்தனம் என்ன டெம்ப்டிங் ஆக்குது மேடம். நீ இப்படி டெம்ப்ட் ஆனாதானே என் டேங்க் ரொம்ப. உங்க டேங்க் டாப்ப உடைக்கிறதுக்கு சரியான டாஸ்க் கொடுத்திருக்கீங்கல்ல. பாத்தியா எப்படி இருக்கு என்னோட ட்ரைனிங்? நீங்க இந்த சப்ஜெக்ட்ல சன்னி லியோனிய தூக்கி சாப்பிட்டுட்டீங்க மேடம். உங்களுக்கு உடனே அவார்டு கொடுத்துட வேண்டியதுதான். நீ ஆடுற ஆட்டத்துல எனக்குள்ள இருக்கிற வெறி அப்படியே ஆடி அடங்கி போயிடணும். உங்க வெறிய செலிப்ரேட் பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் மேடம். நீயும் நானும் சேர்ந்து அப்படியே கட்டில சொர்க்கத்துக்கே போயிடலாம். ஆஹா, நாம பண்ற வேலைக்கு சன்னி லியோன் கெஸ்டா வந்ததுன்னா ப்ரோக்ராம் சூப்பர் ஹிட் மேடம். ஆமா, அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல நீயும் நானும் சந்தோஷோட உச்சத்துக்கே போயிடணும். கண்டிப்பா. தாசு, தாமினி. தாமினி, நீ என்னம்மா ரூட் மாதிரி இங்க வந்துட்டியா? நான் ரூட் மாதிரி வரலடா திருட்டு பையலே, நீ தான் ரூட் மாதிரி வந்திருக்க. ஏண்டி தாமினி, இவன் என்ன உன்னோட ஆளா? ஆமாண்டி திவ்யா, இந்த தாசு எனக்கு மட்டும்தான் தாசுன்னு நினைச்சேன். ஆனா இவன் என்னன்னா பாக்குறவ கிட்ட எல்லாம் கடலை போட்டுட்டு இருக்கான். ஏண்டா, எனக்கு தெரியாம இன்னும் எத்தனை பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? சொல்லுடா சொல்லு. இங்க பாரு தாமினி, தோசை சாப்பிட தெரியும் ஆனா போட தெரியாத நல்லவண்டி நானு. அப்படி இருக்கும்போது என் தோசை மாவைய சோதிக்கிறியா? பைப்பை உடைச்சிட்டு வேண்டாம் புறம்போக்கு நாயே. காலையில 10 மணிக்கு போன் பண்ணா கோடம்பாக்கத்துல போர்ட் மீட்டிங்ல பிஸியா இருக்கேன்னு சொன்னேன். இதான் உன்னோட போர்ட் மீட்டிங்கா? தாமினி, நான் சொன்னேன்ல போர்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு. இரு, நானே கால் பண்றேன் உனக்கு. டெலிவரி பாய்க்கு கூட போர்டு மீட்டிங் இருக்கா? டெலிவரி பாயா? என்னடா தாசு, டிலைட்ல ஹெச்ஆர்னு சொன்ன, டாலர்ல வீடு கட்டலாம்னு சொன்ன, மாலதீவ்ஸ்ல ஹனிமூன்னு சொன்ன.
இந்த டெலிவரி பாய் நல்லா போட்டாண்டி. நீ எங்க டிராப் ஆயிடுவேன்ட்டு டோஸை ஏத்தி கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டேன் தாமினி. ஆனா டெட் எண்ட் அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னம்மா டெலிவரி பண்ண தாசு, உன் டோஸுக்கு அவ டிஜே டேமேஜ் ஆகி போயிடுச்சுல. நீ செத்துடா இன்னைக்கு. டிஎஸ்பி டேவிட வர சொல்லி டிஜே ப்ரோக்ராமோட உனக்கு டின்னர் வைக்கிறேன் பாரு. திவ்யா டீச்சர், உங்க ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துங்க. தாமினி தாமினி இருடி, வரவே வராத என் ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. இந்த டைம்ல ஏதாவது பண்ணி என் ட்ராக்க மாத்தி விட்டுறாதடி ப்ளீஸ் டி தாமினி. தாமினி. டிஎஸ்பி டேவிட் சார். பண்ணிட்டான். சொல்லுங்க தாமினி. டின்னருக்கு போலாமா? டீப் லவ் வித் தாசுன்னு சொன்னீங்க. தாஸ் ஆவது கீஸ் ஆவது. அப்படியா, என்னாச்சு? அவன் ட்ரைனேஜ்ல விழுந்து செத்து போயிட்டான். டெத் சர்டிபிகேட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன் மோதிரத்துல உங்க பேர் தான் இருக்கணும்னு கடவுள் முன்னாடியே எழுதிட்டாரு போல இருக்கு. நீங்க ஊன்னு சொன்னா நான் இந்த பக்கத்துல இப்ப உடனே ரெடி ஆயிடுவேன். நீ அந்த பக்கத்துல ரெடியா இருக்கனா? நான் எப்பவே இந்த பக்கத்துல ரெடியா தான் இருக்கேன். 2 நிமிஷத்துல உங்க வீட்டு ரெண்ட நான் கட்டுறேன். நீங்க ரெடியா இருங்க. நான் எப்பவோ ரெடி. ஏண்டா தாசு, பார்த்தல எவ்வளவு சிம்பிளா அடுத்தவனை செட் பண்ணிட்டான்னு. இனிமே நீ என்கிட்ட செட்டில் ஆகி தான் ஆகணும். எந்த இடமா இருந்தா என்ன இருக்குது, செட்டில் ஆகிறது தான் இம்பார்ட்டன்ட். உங்க கூட பேசினதுக்கு அப்புறம் உன்கிட்ட தான் சேலரிக்கு வேலை செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இனி ஜாப்ல ஜாயின் பண்ண வேண்டியது தான். நீ என்னோட கம்பெனில ஜாயின் பண்றதா இருந்தா இதுக்கப்புறம் ஃபுல்லா வேலை 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 தான். இனிமே நைட்டு ஃபுல்லா நமக்கு ஜாலியில ஜிம்கானா தான். ஆரம்பிக்கலாமா?